வணக்கம் மக்களே. ஒரு 2 நண்பர்கள் வந்துங்க பயணத்துக்கு கிளம்புனாங்களாம். அதாவது ஒரு பாலைவனத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்களாம். நம்ம போய் அப்படியே யாத்திரை பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நண்பர் வந்து இன்னொரு நண்பரை ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் அடிச்சுட்டாராம். கன்னத்திலேயே பலார்னு அடிச்சுட்டாராம். அந்த அடி வாங்கின நண்பர் அப்போவே அந்த மணலில் வந்துட்டு என் நண்பன் என்னை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாராம். எழுதி வச்சுட்டு அவங்களோட யாத்திரை மீண்டும் தொடங்குதான். மறுபடியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் யாத்திரை போயிட்டுருக்காங்களாம். போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு வெள்ளச்சாட்டம், அதாவது ஒரு தண்ணி ஒரு ஆற்றுல போயிட்டுருக்குதான். அப்போது அந்த அடி வாங்கின நண்பர் வந்து உள்ளே இறங்கும்போது திடீர்னு அந்த வெள்ளம் வந்து அந்த தண்ணி வந்து அவங்கள அடித்து கொண்டு போயிருச்சான் அந்த நண்பரை. அப்போது அடி கொடுத்த நண்பர் வந்துட்டு எப்படியோ ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த நண்பரை காப்பாற்றிட்டாரான். காப்பாற்றின உடனே அந்த அடி வாங்கின நண்பர் வந்துட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறை இருந்துச்சு. அந்த பாறையில் வந்து மட்டும் என் நண்பர் என்னை சேவ் பண்ணிட்டாரு, காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சாராம். அப்போ அடி கொடுத்த நண்பர் வந்து மட்டும் என்ன கேட்டாரா, நான் ஃபஸ்ட்டு உன்னை அடிக்கும்போது நான் உன்னை அடித்தேன்னு சொல்லிட்டு மணலில் எழுதினேன். இப்போ நான் உன்னை காப்பாற்றியிருக்கேன், நீ போய் பாறையில் எழுதுகிற, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த அடி வாங்கின நண்பர் வந்து என்ன சொன்னாராம், நீ என்னோட நண்பன், நீ வந்து என்னை அடித்த, என்னை ஹேட் பண்ண, அதை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மணலில் எழுதினேன். மணல் எழுதுனா உடனே அழிஞ்சிரும். அதே போல் நீ என்னை இப்போ காப்பாற்றியிருக்கேன், இதை வந்து நான் வந்து பாறையில் எழுதி வச்சுருக்கிறேன். ஏன்னா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு உதவி பண்ணியிருக்கேன், அதனால் பாறையில் எழுதியிருக்கேன். இதை வந்து எப்பவுமே நான் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பாறையில் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இதுலேருந்து என்ன புரியுதுன்னாங்க, நம்ம வந்துட்டு ஒரு நண்பராகவோ ஒரு சொந்தக்காரங்களோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷனோ இருக்கும்போது அவங்க எத்தனையோ உதவிகள் செஞ்சுருந்தாலும் எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு ஹெட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்தில் நினச்சி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரிஞ்சு போகுது. அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கோ இல்லை உங்களோட ரிலேட்டிவுக்கோ அனுப்பி கொடுங்க. தேங்க்யூ.